வணக்கம் அண்ணா. அப்படி நீங்கள் பெரிய கிளப்பா எனக்கு விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டேன். உண்மையோ என்ன பெரிய சின்னாலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் மனுஷரா வந்துரு என்ன கணக்கை கேள்விப்பட்டேன்டா. என்னதை கேள்விப்பட்டேன்? அவளை சாமத்திய விடாம பெட்டிய இதில் நடக்க போதண்டெல்லாம் கேள்விப்பட்டேன். அதுவும் ஊரில் போய் செய்ய போகிறான்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானோ? உண்மைடா. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தானே. இப்போ இருக்கா ஊரில் ஒன்றே செய்வோம்னு யோசிச்சு முடிவெடுத்து இருக்கிறேன். அதுதான் நீயும் கேள்விப்பட்டிருக்கிற அவளோடக்கு ஊர்லாம் கொண்டே சாமத்தி விட்டு இருக்க அப்படிக்கா செய்வோம்னு யோசிக்கிறேங்க. என்னப்ப தெரியும் தானே, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைண்டா அப்படிக்காத்தானே செய்யணும். அது இல்லையானா நான் கேள்விப்பட்டது என்னண்டா பெரிய இதுகளெல்லாம் கேள்விப்பட்டேன்னு உண்மைதானோ? உண்மைடாப்ப நீ கேள்விப்பட்டது உண்மைதான். ஊரில் கொண்டு போய் மகளை மேரேஜ் ஃப்ளைட்டில் கொண்டு போய் கோலில் இறக்குவோம்னு ஒரு ஐடியா இருக்குது. அப்படியே கோலில் கொண்டு இறக்கி அங்கே தோய வாக்குறதெல்லாம் அங்கே ஒரு பெரிய ஒரு சிறந்த வரியில் ஒரு சுயமாத்தொண்டு மாதிரி கட்டி அதுக்குள்ள மகளை குளிக்க பார்த்து மீந்து குளிக்க பார்த்தா பிறகு பிள்ளைய டெலிகாப்பரில் ஏற்றி பேருந்து பிள்ளைய வலிக்கிறத இடத்த ஊட்டி கொண்டு போய் அப்படி இப்படி கொண்டு ஒரு பெரிய இது செய்யமன்ற பிளானில் இருக்கிறேன். கேட்பீங்கள் இதுக்கெல்லாம் பணம் அங்கே வருதுன்னு கேட்பீங்கள். நாங்கள் உழைச்சி நாங்கள் அதை விட கருப்பு பணம் வெள்ளை பணம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கப்பேன். எங்கட சந்தோஷத்துக்கு நாங்கள் செய்வோம். சொல்லட்டும் என்ன பாடுகிறீங்க? எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு என்ன கொண்டு விட போகிறேன்றீங்க. அங்கே என்ன ஓடு பாதைகள் எதுவும் இருக்கு ஃப்ளைட்டை கொண்டு லேண்ட் பண்ணுறது? நீங்கள் ஆக ஓவரதாக கதைக்கிறீங்க. வேடா தம்பி, நான் ஏன் போய் சொல்கிறேன்? உங்கள் காசு இருந்தால் என்ன செய்யலாம் சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு பிளேட்டை எடுக்கிறது ஓடுபாதை நான் போட்டு கொடுப்பேன். என்னாட்ட இல்லாத பணம் ஓடுபாதையை கூப்பிட்டு எமரேட்ஸ் ஒரு பேரை எழுதி போட்டு ஒரு சின்ன பிளேட்டை கொண்டு இறக்க வேண்டியா? அப்படி இறக்கி பேரன் விலாசம் காட்ட போகிறேன். பேர் உன்னையும் கூப்பிடுவேன் தான். இங்கே பேர் இங்கே என்னோட இருந்த எல்லாருக்கும் நான் எல்லாரையும் எந்த செலவில் எந்த மாநில சாமத்தியை விட்டு கூப்பிட போகிறேன். கூப்பிட்டு எல்லாரும் அங்கே வேற என்னோட பழகுனா என்னோட அந்த காலத்திலேருந்து இருந்தவங்களை எல்லாருக்கும் கூப்பிட போகிறேன். வாரவங்கள் விரட்டும். அவங்க வேலையும் பிரச்சனை தானே, வாரவங்கள் விரட்டும். உண்மையிலே அப்போ அப்படி தான் செய்ய போகிறேன். பெருசாக செய்ய அங்கே சனங்கள் ஒரு கதைக்க வலிக்கிட்டுருங்கள். இங்கே சொல்கிறது சாத்தியப்படுமாண்ணே. ஓடு பாதை அமைக்கிறது அது அமைக்கிறது முதல் அரசாங்கம் அதற்கு சம்மதிக்கணும். சும்மா நீங்கள் போய் சொல்கிறீங்க. சும்மா ஆக்களி சொல்கிறதுக்கு இங்கே இருந்தாக்களை நீங்கள் அழைச்சி கொண்டு போகிறது நீங்கள் உங்களோட செலவில் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு அவங்க அழைச்சா வருவாங்களானே. ஊரையும் பார்த்துதா போச்சு உங்களோட செலவில் வந்து. என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஆக மிகப்படுத்தி தம்பி, காசு இருந்தால் எல்லாத்தையும் செய்யலாம். நான் உழுவாதை அமைச்சு பிள்ளைய மெரேஜ்லாம் கொண்டு வந்து இறக்க போகிறேன். மெரேஜ் ஃப்ளைட்லாம் கொண்டு வந்து ஒரு இப்போ திறந்த வழியில் கொண்டு வந்து கழிய சாமத்தியோடு செய்யத்தான் போகிறேன். பேர் அல்ல அந்த இந்திய கலாச்சாரம் எங்களோட கலாச்சார பண்பாடுகள் எல்லாம் போதுண்டு கத்துறாங்க. வேறு நான் இந்தியாவில் இருந்து அதை இறக்க அந்த மூலத்தை இறக்குறேன், இந்த மூலத்தை இறக்குறேன், வேறு எல்லாத்தையும் கூப்பிட்டி கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு சடங்காக செய்ய போகிறேன் தம்பி. வேறு நீ இருந்து வேற நீயும் உன்னையும் கூப்பிடத்தானே போகிறேன். நீயும் வந்து பேர் அதை விட இவங்களை என்னத்தை கொடுத்தான்னு சொல்லுவாங்க. ஊரில் நான் ஓலாத்தை செய்திருக்கேன் தெரியும் உனக்கு. ஓலா செலவழிக்கிறேன் ஒரு சில சனங்களுக்கு விளங்காதடா. ஓமன் அதுவும் உண்டு. வேறு ஓலாத்தையும் செலவழிக்கிறார். எங்கள் ஊரில் கஷ்டப்பட்டு அதற்கு வேறு என்ன செய்தார் என்ற கேள்விகள் எல்லாம் வரும். அதோட அவங்க யாழ்ப்பாணத்தில் யூடியூப்காரருக்கும் ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். இப்படி ஒரு விழா நடக்குதுண்டா எல்லாரும் வந்து கூடிடுவாங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். அந்த பெரிய சர்ப்ரைஸ் எடுக்கிறதுக்காண்டி வந்து எல்லாரும் உங்களோட சாமத்தியை விட்டு கொண்டாடுறதுக்காக நுழைய போகிறாங்க. வேற தம்பி சனமாயிருக்க கதைக்கும் நான் இங்கே இருக்கிற இந்த பணம் வெள்ள பணம் கருத்த பணத்தை எல்லாம் கொண்டு அங்கே
இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இவ்வளோ உதவி செய்திருக்கேன், அது மற்றவருக்கு தெரியாது. ம் தெரிஞ்சுதான் விஷயம் நான் செய்திருக்கிறேன். நான் இப்போ என் பிள்ளைக்கு நல்ல இது செய்ய போடலாம், அது என் ஆசையில் செய்யணும். அது மற்றவ இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதோட நீ சொன்ன மாதிரி எங்கள் யாழ்ப்பாணத்துக்கு யூடியூப்காரருக்கெல்லாம் பெரிய ஒரு கொண்டாட்டம் தான். வேறு இப்படியெல்லாம் செய்கிறான்னு எல்லாரும் வந்து படம் எடுத்து போடுவாங்க. எனக்கு ஒரு பெருமை தானே. யூடியூப் ஃபுல்லாக நான் வருவேன் ஒரு பெருமை எனக்கு இருக்குதானே. வேறன் வந்து கலக்கிறேன்டாப்பா, வேறு வந்து ஒரு கலக்கிறேன். யாழ்ப்பாணமே அதிர போகுது என்ற பிள்ளை என்ற சாமத்தியோட பார்த்து வேறு சரி. என்ன ஏதோ உங்களோட விருப்பம், உங்களுடைய எல்லாரும் நீங்கள் செலவழிக்கிற காசு அது சரியான. இந்த எனக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் எனக்கு ஃபஸ்ட் கிளாஸில் புக் பண்ணி கொடுக்கும். உங்களோட இதுலேயாவது ஃபஸ்ட் கிளாஸில் ஒரு இருந்து ஃப்ளைட்டில் விரும்ப மாட்டேன் யோசிக்கிறேன், அதை மட்டும் செய்து கொடுங்க. நடந்துடாங்க. உனக்கு செய்யாமல் வேறு இருக்கடா சரி. நீ ஃபஸ்ட் கிளாஸில் உனக்கு 3-4 சீட்டே நான் புக் பண்ணி விட்றேன். நீ வட்டி இருந்து வரலாம், ஒன்றுக்கும் ஆசைப்படாத, ஒன்றுக்கும் கவலைப்படாத. வா, யாழ்ப்பாணத்தில் நல்ல சாமத்தியோட செய்கிறோம், படிவாக அனுபவிக்கிறோம். சாமத்தியோட முடிஞ்சோடனே உள்ள இலங்கை பூரா சுற்றி பார்த்துட்டு வாரோம். வாடா, கவலைப்படாத, உனக்கு இல்லாததான் காசு. இது காசை வச்சு என்ன செய்ய போகிறோம்? நல்ல பணம், கருத்த பணம் எல்லாத்தையும் நல்ல பணமாக ஆக்க போகிறோம். பேர் வணக்கம், எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.